அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஏக தெய்வ வழிபாடு ஒன்றை பற்றினாலும் இருகப்பற்று அப்படின்ற கோட்பாட்டுக்கு இணங்க ஒரு தெய்வத்தை அவங்க வணங்கிட்டாங்க அப்படின்னா, மற்ற தெய்வங்களை அவங்க வணங்குறது கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலுமே, ஒரு ஒரு ஆதாரத்துக்குன்னு ஒரு ஒரு சக்திகள் இருக்குது. எப்படி ஒரு மனித உடல் வந்து அனைத்து விதமான உறுப்புகளும் சேர்ந்து செயல்பட்டதா ஒரு உயிர் நிலை பெற்று இருக்க முடியுமோ உடலில், அதுபோல் இந்த ஆன்மீக பாதையிலுமே அந்த 6 சக்கரங்கள் மூலமாக தான் அந்த உயிர் சக்தி அப்படின்றது தங்கு தடையின்றி இறைநிலையை அடையிறதுக்கு நமக்கு வழிவகை செய்யும். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு படிப்பாக எப்படி முடிச்சுட்டு நம்ம அதற்கான நிலையை பூர்த்தி பண்ணுறோமோ அது போல தான் மூலஸ்தானம், அதாவது மூலாதார சக்கரம் தான் முதன்மையான சக்கரம். அதில் தான் ஆசாபாசங்கள் அனைத்து விதமான காம உணர்ச்சிகளும் அடங்கின ஒரு சக்கரம். அந்த சக்கரத்தை நம்ம பீட் பண்ணணும், அடிக்க முடியணும் அப்படின்னா விநாயக பெருமானுடைய அருள் கண்டிப்பாக கட்டாயமாக வேண்டும். அதனால தான் முழு முதல் கடவுளாக விநாயக பெருமானை நம்முடைய தர்மத்தில் வைத்திருக்கிறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா விநாயக பெருமானுடைய அருள் நிலத்தினுடைய தன்மையினுடைய வெளிப்பாடு. அந்த அருள் நமக்கு பரிபூர்ணமாக நிலை பெற்று இருந்தது இருந்தால் மட்டுமே நம்ம அந்த உயர்நிலையை அடையிறதுக்கு எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் இருக்கணும். அது போலவே அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில் விநாயக பெருமானை உதய சூரியன் உதிக்கும் பொழுது நம்ம வணங்குறது அப்படின்றது இன்னும் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். விநாயக பெருமான் கையில் இருக்கக்கூடிய அங்குஷம் பாசம் இரண்டுமே அந்த மனமாகிய அந்த ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் நமக்கு அமைகின்றது. ஒரு யானை முகத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அந்த மதம் கொண்ட அந்த பொருளை அடக்கிறது மூலமாக ஒரு ஞானம் சித்திக்கிறத மறைமுகமாக தான் அந்த விநாயக பெருமானுடைய உருவம் அப்படின்றது நமக்கு அமைகின்றது. அதனால் எந்த கடவுளை நம்ம எடுத்து வணங்கினாலுமே விநாயக பெருமானை வணங்கி விட்டு தான் நம்ம அந்த பூஜையை நிறைவு செய்ய முடியும்.